ஹலோ மக்கள், வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு அமேசான் பிரைம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன த ரெக்கிங் க்ரூ அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் டேவ், ஜேசன் மோமோ இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஏஞ்சல் மேனுவல். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் டேவ் அண்ட் ஜேசன் இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க. ஆனால் பெருசாக டச் இருக்காது. ஸோ வேற வேற இடத்துல இருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க அப்பா வந்து இறந்துடுறாங்க, அதுவும் ஹிட் அண்ட் ரன்ல. அவரோட ஃபியூனரலுக்காக ரெண்டு பேருமே வந்து ஒன்று சேர்றாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்க அப்பா ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட்ல சாகல, அந்த ஹிட் அண்ட் ரன்னே ஒரு பிளான்டு மர்டர் தான் அப்படின்னு. ஸோ இது யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் காமெடி ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு மொதல் பாசிட்டிவ் தோன்றது, இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. ரொம்பவே பார்க்க சூப்பரா இருந்தது. இந்த வழக்கம் போல ஜேசனோட மேனரிசம், அவரோட ஆட்டிடியூடு, அவரோட ஹியூமர் சென்ஸ், இது எல்லாமே வந்து இன்னும் ஒரு அடிஷனல் பாசிட்டிவா இருந்தது. இந்த படத்தோட மெயினே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஆக்ஷன் கோரியோகிராஃபி எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. குறிப்பா ஒரு கார் சேஸ்ல நடக்கிற ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்பவே பிரமாதமா கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாவே வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது. அது இவங்க ரெண்டு பேருமே ஃபைட் பண்ற சீனா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல வர ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அது இன்னும் எலிவேட் பண்ற விதமா சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் இதுவுமே வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. படத்தோட ரன் டைமும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஏன்னா 2 மணி நேரத்துக்குள்ள படமே முடியுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ் செட்பேக்லாம் எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்தோட ஸ்டோரி லைன் தான். இது வந்து ரொம்ப அதர பழசான ஒரு ஸ்டோரி லைன் தான். இதை நம்ம பல படங்கள்ல பார்த்திருக்கோம். எந்த ஒரு மாற்றமும் இல்ல, ரொம்ப பிளெயினா தான் போகுது. அதுவே நமக்கு பாக்குறதுக்கான ஒரு சுவாரஸ்யத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது. நிறைய அன்வான்டான சீன்ஸும் இருந்தது. அந்த கதைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் ஹியூமர் ஆட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா பெருசா ஒர்க் அவுட் ஆகல. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பழைய ஸ்டோரி தான். பட் ஆனா அந்த பிரசன்ட் பண்ண விதமும், இந்த ரெண்டு லீட் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும், ஆக்ஷன் சீக்வன்ஸும், இது எல்லாமே சேர்த்து இந்த படத்தை ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா ஆக்குது. அண்ட் இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. இன்கேஸ் நீங்க இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.